ஒன்றிய அரசு பணிகளுக்கான யுபிஎஸ்சி முதன்மை தேர்வில் தமிழ்நாட்டு மாணவர்கள் அதிக அளவில் வெற்றி பெற்று சாதனை படைத்திருக்கிறார்கள். ஒன்றிய அரசு பணிகளுக்கான யுபிஎஸ்சி முதன்மை தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளன. 2025ஆம் ஆண்டுக்கான யுபிஎஸ்சி முதன்மை தேர்வுகளில் தமிழ்நாட்டு மாணவர்கள் குறிப்பிடத்தக்க அளவில் சாதனை படைத்துள்ளனர். கடந்த ஆண்டு நடைபெற்ற யுபிஎஸ்சி முதன்மை தேர்வுகளில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 136 மாணவர்களை வெற்றி பெற்ற நிலையில் தற்போது 155 மாணவர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். குறிப்பாக தமிழ்நாடு அரசின் பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்று கடந்த ஆண்டு 48 மாணவர்கள் வெற்றி பெற்ற நிலையில் நடப்பாண்டில் 87 மாணவர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். அதாவது தமிழ்நாட்டில் இருந்து வெற்றி பெற்ற 155 மாணவர்களில் 87 பேர் தமிழ்நாடு அரசின் பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்றவர்கள் ஆகும். தமிழ்நாட்டு மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் ஒட்டுமொத்தமாக 13.97% அதிகரித்துள்ள நிலையில் அரசு பயிற்சி மைய மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் 77% அதிகரித்துள்ளது. அரசு பயிற்சி மையத்தில் பயின்று கடந்த ஆண்டு 35.29% மாணவர்கள் தேர்ச்சி பெற்ற நிலையில் நடப்பாண்டில் 54.84% மாணவர்கள் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் அதிகரிப்புக்கு நான் முதல்வன் திட்டம் முக்கிய பங்காற்றி உள்ளது. 48 பேர் லாஸ்ட் டைம் கிளம்பினாங்க, இந்த வாட்டி 87 பேர், ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிருக்குன்னு வைங்களேன். இதுக்கு முக்கியமான காரணம் நான் முதல்வன் ஸ்கீம். அந்த நான் முதல்வன் ஸ்கீமில் பயிற்சி கொடுக்குறதுல 7,500 ரூபா மாதம் கொடுக்குறாங்க ஃபெல்லோஷிப்பு. மெயின் எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு 25,000 ரூபா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு 50,000 ரூபா கொடுக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வாட்டி இதை டபுள் பண்ணாங்க. அத்துடன் புதுமை பெண், தமிழ் புதல்வன் உள்ளிட்ட தமிழ்நாடு அரசின் திட்டங்களே அடிப்படை என மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக பிலிம் செலக்ட் ஆன எல்லாருக்குமே 25,000 ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தங்கி படிக்கிறதுக்கு இந்த ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் சென்டரில் டெஸ்ட் சீரீஸ், பர்சனல் மென்டார்ஷிப், ஃபுட் அண்ட் அகாமடேஷன் எல்லாம் சேர்த்து ஒரு இன்டகிரேட்டடாக கைடன்ஸ் மாதிரி இருந்தது. அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஒரு வீட்டிலேருந்து படிக்கிற மாதிரி ஒரு என்வரான்மெண்ட் இருந்ததில் ரொம்ப நல்லா இருந்தது. அதனால நல்லா கிளியர் பண்ணது. தேங்க்ஸ் டு த கவர்மெண்ட். நான் முதல்வனில் ஃபர்ஸ்ட் 225 சீட்ஸ் தான் வச்சுருந்தாங்க ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. பட் நாங்கள் கோரிக்கை வச்ச உடனே தமிழ்நாடு கவர்மெண்ட் உடனே யாரெல்லாம் ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆகிருக்காங்களோ தமிழ்நாட்டிலேருந்து அவங்க எல்லாத்தையும் அகாமடேட் பண்ணுறதுக்காக இம்மீடியட்டாக ஸ்டெப்ஸ் எடுத்து எங்கள் எல்லாத்துக்கும் அகாமடேஷன், அது மட்டும் இல்லாமல் ஸ்டைஃபண்ட் 25,000 ஸ்டைஃபண்டு, ஃபுட்டு, கோச்சிங் எல்லாமே எங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணாங்க. இதனால் பாஸ் ஆன எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பெனிஃபிட் ஆகி இந்த பெஸ்ட் இன்ஸ்டியூட்டில் இந்த பெஸ்ட் கோச்சிங் இதெல்லாம் எடுத்து எல்லாரும் பாஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. மாணவர்களின் உயர்கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்காக தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வரும் முயற்சிகள் காரணமாக வரும் ஆண்டுகளில் தமிழ்நாட்டு மாணவர்களின் வெற்றி வாய்ப்பு மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.